நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் அவரது அரசியல் விஜயம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழக அரசியல் களத்தில் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து பல புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டன. இதில் ரஜினியின் அரசியல் பயணம் பேச்சோடு நின்று போக சினிமாவில் இருந்து புதுவரவாக வருகை தந்துள்ளார் விஜய். சினிமா ஊடாகவும் மக்கள் இயக்கத்தை கட்டமைப்பதன் வாயிலாகவும் உள்ளாட்சி தேர்தல்களில் சுயேட்சையாக களமிறங்கியது என அவர் காட்டிய அரசியல் ஆர்வம் அனைவரும் அறிந்ததே. 1984ஆம் ஆண்டு S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் வெற்றி. அதில் குழந்தை நட்சத்திரமாக அடியெடுத்து வைத்த விஜய் 1992இல் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். வெற்றி தோல்விகளை கடந்து இந்திய திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும், அதிக ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகராக உயர்ந்தார் விஜய். கோடிகளில் சம்பளம் கொட்டும் துறையை உதறிவிட்டு அரசியல் சடுகுடுவில் எப்போது குதிப்பார் என்ற கேள்விக்கு தலைவா படத்தின் டைம் டு லீட் என்ற தலைப்பு மூலம் சமிக்ஞை கொடுத்தார். இதற்கிடையே விஜய் மக்கள் இயக்கம் வாயிலாக பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்த விஜய் சமீப காலமாக நிர்வாகிகளை சந்திப்பது, அதுவும் 234 தொகுதி வாரியாக கவனம் செலுத்தியதும் அவர் அரசியல் பாதையை தொடங்கிவிட்டார் என்பதையே காட்டியது. விஜயகாந்த் எப்படி உதவி திட்டங்கள் வாயிலாக மக்களை நோக்கினாரோ அதே பார்வை விஜயிடமும் காணப்பட்டது. 234 தொகுதிகளைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை சந்தித்தவர் காமராஜர், அம்பேத்கர், பெரியார் பற்றி படிக்க வேண்டும் என்று கூறி கவனம் ஈர்த்தார். ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு இரவு நேர இலவச பாடசாலை திட்டம், பட்டதாரி இளைஞர்களுக்கு இலவச டியூஷன் மூலம் வேலை வாய்ப்பு திட்டம் என விஜய் மக்கள் இயக்கம் மெல்ல மக்களை நேரடியாக சந்திக்க தொடங்கியது. நிர்வாகிகளிடம் தொகுதி வாரியாக விவரங்களை வழங்குமாறும் விஜய் மக்கள் இயக்கம் கேட்டது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் என தனது கட்சி பெயரை அறிவித்துவிட்டார் விஜய். அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் விஜய். மேலும் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம், மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளதாக தற்போதைய அரசியல் சூழல் குறித்து விமர்சித்துள்ளார். அத்துடன் தற்போது ஒப்புக்கொண்டுள்ள படத்துடன் சினிமா பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை தொண்டர்களாக மாறிய ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கிறார்கள். வாகை சூடு விஜய் என அரசியல் கட்சி தொடங்கியுள்ள மகன் விஜய்க்கு ஷோபா சந்திரசேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் இங்க அரசியல் பொறுப்பு இருக்கு. அத்தனை குடிமக்களோட அபிமானத்தை பெற்ற விஜய் மாதிரியான ஆளுமைக்கு அரசியல் பொறுப்பு, அரசியலில் நுழைய வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயோட அமைதிக்கு பின்னாடி ஒரு அரசியல் புரட்சி நிச்சயம் இருக்குன்னு தோணுது. என்ன இருந்தாலும் பையனுக்கு ஓட்டு போட போகிற அம்மாவா எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இதில் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் பேருக்கு ஏற்ற மாதிரியே தமிழகத்தில் வெற்றி பெறும். முக்கியமாக விஜய்க்கு மதம், ஜாதி இதில் எல்லாம் விருப்பமே கிடையாது. அவருக்கு பின்னாடி நிற்கிற எல்லாரும் வாழ்க்கையில் முன்னாடி வரணும்னு நினைப்பார். நிச்சயமாக அவரோட ரசிகர்கள் இன்றைக்கி தொண்டர்களாக மாறியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் தலைவர்களாகவும் மாறப்போகிறாங்க. விஜய்க்கு பர்சனலாக ஒன்று சொல்லணும்னா, விஜய் உனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லைப்பா, கேரி ஆன், ஆல் தி பெஸ்ட். வாகை சூடு விஜய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.